இன்னைக்கு ஒரு 42 குழந்தைகளை வந்து சிங்கப்பூருக்கு அழைத்து செல்கின்ற நிகழ்வு. ஆக நம்முடைய பிள்ளைகளும் சரி, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி பத்திரமா நீங்கள் ஊரில் நீங்கள் கூட்டு வந்தீங்களோ அவ்வளோ பத்திரமா நானும் அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த சிங்கப்பூருக்கு வர இந்த 3 நாட்களுக்கும் 4 நாட்களுக்கும் உங்களுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். அதனால் யாரும் பயப்பட தைரியமாக இருங்க. இந்த தனித்திறமை என்பது ஏதோ குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் நானும் சாதனை புரிய வேண்டும், நானும் வந்து இந்த மன்ற செயல்பாடுகளை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு ஆளுமையாக பயன்பாடுகள் இருக்க வேண்டும், கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு வகையான அந்த திட்டங்கள் சார்ந்து அவங்களும் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூதுவர்களாக இருக்க போகிறீர்கள் என்பது மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக மிக விரைவாக உங்களுக்கு முன்பாக நான் கிளம்புறேன் ஏர் இந்தியாவில். நீங்கள் இன்னைக்கு மாலை நீங்கள் கிளம்பி வரீங்க, நாளை நாம் அங்கே சந்திக்கின்ற அந்த நல்ல நிகழ்வு நடைபெறும். அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வேண்டுகோள் ஏற்று முத்தமிழர் கலைஞர் அவர்களால் 2000ஆம் ஆண்டில் 133 அடி ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரியில் வைத்தோம். அது கிட்டத்தட்ட இந்த 25 வருடத்தை கடந்து ஒரு வெள்ளி விழாவாக எல்லா தமிழர்களுக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நன்று அனைவரும் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வாருங்கள் என்கின்ற ஒரு தமிழனாக, முதலமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு தமிழனாக அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே, என் பத்திரிகை ஊடகத்தை சொன்ன நண்பர்கள் நீங்களுமே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக, ஒரு நாளாக அது கண்டிப்பாக அமையும். நீங்களும் வர வேண்டும். ஆக அந்த வகையில் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு நாங்கள் வள்ளுவர் சார்ந்திருக்கின்ற புத்தகங்கள் பார்த்திங்கன்னா உலக மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கின்ற அந்த பணிகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 50 லாங்குவேஜஸ் கடந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். நாங்கள் மீதம் இருக்கின்ற லாங்குவேஜஸ்க்கான அந்த அதுவும் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் எங்களுடைய அண்ணன் மனுஷபுத்திரன் உள்ளிட்ட எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சங்கர் சார், எங்களுடைய டிஎஸ்சி டைரக்டர் கண்ணப்பன் சார், இப்படி எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நம்ம வெளிநாடுகள் செல்வதற்கு முன்பாக இங்கே வெளியில் வைக்கப்பட்டிருக்க அந்த கண்காட்சியும் நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ரொம்ப அழகாக அந்த ஓவியத்தோடு அதை சொல்லக்கூடிய, அந்த கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த ஓவியங்களும் அதில் இருக்கின்றது. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் அதையும் நீங்கள் பார்த்துவிட்டு ஐயன் வள்ளுவருடைய திருக்குறள் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு புகைப்படத்தையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளோடு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.